இன்னைக்கு காலையில நம்முடைய மத்தியில ரெவரண்ட் பிரபாகரன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவரும் அவருடைய மனைவியும் அவருடைய 2 பிள்ளைகளும் வந்திருக்கிறார்கள். அதுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். அவர் ஸ்ரீலங்கா தேசத்துல இருந்து ஜெர்மனிக்கு போய், ஜெர்மனி தேசத்துல இருந்து லண்டனுக்கு போய், லண்டன்ல ஒரு பெரிய சபையை ஆண்டவர் அவருக்கு கொடுத்திருக்கிறார். லண்டன்ல ஒரு சபை கட்டணும்னா கஷ்டம். அந்த இடத்துல ஆண்டவர் ஒரு பெரிய சபையை கொடுத்திருக்கிறார். அதுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். என்னுடைய நண்பனாய் அவர் இப்ப என்ன மாறி நம்ம நல்லா ஒரு ஃப்ரெண்ட்ஸா நம்ம இருக்கிறோம். அதுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். அவர் எங்க மத்தியில் இருப்பது எங்களுக்கு மிகவும் சந்தோஷம். அவரை நம்ம FGH கரந்தட்டி வரவேற்கிறார். நாங்கள் யாரும் ஒரு கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான காலை வேளைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கிருபை நினைந்து பிதாவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீ செய்த அளவில்லாத நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையிலே எங்களை கொண்டு கர்த்தர் செய்ய நினைத்த ஒரு காரியமும் தடைபடாத இந்த வார்த்தைப்படி கர்த்தர்களை நடத்தி வந்ததற்காய் ஸ்தோத்திரம். தியானிக்க போகிற வார்த்தைகளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தான் ஆண்டவரே, ஒவ்வொரு வார்த்தையும் எங்களோடு இடைப்படட்டும். ஜீவனுள்ள உடைய வார்த்தைகள் எங்களை உயிர்ப்பிக்கட்டும், எங்களை பலப்படுத்தட்டும், எங்களை சிறப்படுத்தட்டும், எங்களை வாழ வைக்கட்டும், எங்கள் வாழ்க்கையில பெரிதான நன்மைகளை கொண்டு வரட்டும். எங்கள் கால்களுக்கு தீபமாய், பாதைக்கு வெளிச்சமாய், இருளுக்கு வெளிச்சமாய் அது மாறட்டும் என்று நாங்கள் சொல்லுவோம். சன்னிதானத்தில் எங்களை நாங்கள் பூரணமாய் ஒப்புக் கொடுக்கிறோம். அந்த கிருபையாய் எங்களை வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அப்படியே கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். அவர் நல்ல ஆண்டவராயிருக்கிறார். அவர்களுக்கு போதுமானவராயிருக்கிறார். இதுவரை நடத்தினவர் அவர். இம்மானுவேல் இனிமேலும் எங்களை நடத்துவார். எங்கள் நம்பிக்கை நட்சத்திரம் அவர்தான். எங்கள் நங்கூரம் அவர்தான். எங்களை வாழ வைத்தவர் அவர்தான். இனிமேலும் எங்களை காப்பவர் அவர்தான். உம்மை விடனா வேறு யாரை நம்புவே? உம்மை விடனா வேறு யாரை நம்புவே? ஆதரவாய் வந்தீரே, கரம் பிடித்து நடத்தி சென்றீர். ஆதரவாய் வந்தீரே, கரம் பிடித்து நடத்தி சென்றீர். உம்மை விடனா வேறு யாரை நம்புவே? உம்மை விடனா வேறு யாரை நம்புவே? அன்புக்காய் ஏங்கி நின்றே அனைத்தீரே நன்றியையா. அன்புக்காய் ஏங்கி நின்றே அனைத்தீரே நன்றியையா. மனிதர் அன்பு மாறிப்போகும், மாறாதென்றும் நொந்த அன்பு. மனிதர் அன்பு மாறிப்போகும், மாறாதென்றும் நொந்த அன்பு. உம்மை விடனா வேறு யாரை நம்புவே? உம்மை விடனா வேறு யாரை நம்புவே? பேதையாய் நான் அலைந்தேன், கண்டீரே நன்றியையா. பேதையாய் நான் அலைந்தேன், கண்டீரே நன்றியையா. நானோ உம்மை அறியவில்லை, என்னை தேடி வந்தீரே. நானோ உம்மை அறியவில்லை, என்னை தேடி வந்தீரே. உம்மை விடனா வேறு யாரை நம்புவே? உம்மை விடனா வேறு யாரை நம்புவே? எங்கள் முழு நம்பிக்கை நீர்தான் ஆண்டவர். எங்கள் முழு நிச்சயம் நீர்தான் ஆண்டவர். எங்கள் பலன் நீர்தான் ஆண்டவர். காலை வேளையில் எங்களோடு பேசி இயேசுவின் நாமத்தில் பிதாவே.
ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே எங்களுடைய அருமை குடும்பத்தின் சார்பிலே பெத்தேல் மிஷனரி சபை இங்கிலாந்து தேசத்தில் இருக்கிற எங்கள் சபையின் சார்பிலே உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் எங்கள் தலைமை போதகர் உங்கள் தலைமை போதகர் அப்போஸ்தலர் ரெவரண்ட் போல் தங்கையா அவர்களோடு ஆண்டவர் எனக்கு தந்த இந்த நட்புக்காய் தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் செய்து வருகிற ஒவ்வொரு அதிசயமான காரியங்களையும் நினைத்து பார்க்கும் பொழுது நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நான் இலங்கை தேசத்திலே பிறந்து வளர்ந்து 83ஆம் ஆண்டு நடந்த யுத்தத்தின் காரணத்தினாலே 84ஆம் ஆண்டு புறப்பட்டு நாங்கள் ஐரோப்பா தேசத்துக்கு போனோம். அந்த ஐரோப்பா தேசத்திலே நாங்கள் வாழ்ந்து வந்த பொழுது என்னுடைய வாழ்வு மிகுந்த பயங்கரமான ஒரு சூழ்நிலைக்கு கடந்து போனது. என்னுடைய நண்பர்களோடு சேர்ந்து குடிக்க ஆரம்பித்தேன். புகைத்தலுக்கு அடிமைப்பட்டேன். என்னை கேட்க யாரும் இல்லை, என்னுடைய குடும்பத்தார் என்னோடு இல்லை. தனிமைப்பட்ட வாழ்வு, அந்த வாழ்விலே என்னோடு எனக்கு ஆலோசனை சொல்ல யாரும் இல்லை. கைவிடப்பட்டவனாக மிகுந்த பாவ அடிமைத்தனத்துக்கு என்னுடைய வாழ்வை ஒப்பு கொடுத்து அது படிப்படியாய் வளர்ந்து வந்த ஒரு தடவை நான் இந்த இலங்கை இந்தியாவுக்கு வந்த பொழுது இந்தியாவிலே கோப்பை பட்டணத்திலே சில நண்பர்களை சந்தித்தேன். அவர்கள் இடத்துல கேட்டார்கள், மாதத்துக்கு நீங்கள் எவ்வளவு சம்பளம் எடுப்பீர்கள்? அப்பொழுது நான் அவர்களுக்கு சொன்னேன், அந்த இத்தாலி பணத்திலே மாதத்துக்கு அந்த 1000 விழா நாங்கள் எடுப்போம். அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், அந்த மாத சம்பளத்தை நாங்கள் உங்களுக்கு 5 நிமிடத்துக்கு பே பண்றோம், எங்களுக்கு நீங்க வேலை செய்றீங்க. யாருதான் விடுவாங்க? என்ன ஒரு மாத சம்பளத்தை நாங்கள் 5 நிமிஷம் எங்களுக்கு வேலை செய்தா தருவோம் என்று சொன்னார்கள். அந்த சம்பளத்தை நான் ஓம் என்று ஏற்றுக்கொண்டு நான் இருந்த சிட்டியில் இருந்து இன்னொரு சிட்டிக்கு நான் கடந்து போனேன். இத்தாலி தேசத்திலே நான் அப்பொழுது வாழ்ந்து வந்தேன். நான் அங்கு போன பொழுது எனக்கு இத்தாலி மொழி தெரியும். அந்த மொழியை நான் பேசுவதனால் அவர்களுக்கு நான் மொழிபெயர்ப்பேன். அந்த மொழிபெயர்க்கிற நேரம் 5 நிமிடம் 10 நிமிடம் வேலை செய்தால் 1000 2000 2000 10,000 என்று தருவார்கள். அந்த அதனுடைய பிறகுதான் எனக்கு அது நன்றாக விளங்கியது. அது ஒரு போதை வஸ்து கடத்துகிற கும்பல். பயங்கரமான போதை வஸ்துக்களை இத்தாலி மக்களுக்கு விற்பார்கள். பாகிஸ்தான்ல இந்தியாவில் நாங்கள் கொண்டு வந்து ஒரு பெரிய ஒரு கும்பலுக்கு நான் வேலை செய்து கொண்டிருந்தேன். அந்த வேலை ஆரம்பித்து கொஞ்ச நாட்களிலே அதை நான் பாவிக்க ஆரம்பித்தேன். அந்த போதை வஸ்து ஹெரோயின் போதை வஸ்துக்கு கிட்டத்தட்ட 1.5 ஆண்டுகள் அடிமையாகி முழுவதுமாய் நான் என்னை அதற்கு அப்படியே விட்டு கொடுத்து காலை 6 மணியில இருந்து இரவு 12 மணி வரை போதை வஸ்துக்கு அடிமையா இருந்தோம். அதை விட ஒவ்வொரு வாரமும் ஒரு பெரிய பூங்காவிலே வட்டிகான் போப்பாண்டவர் இருக்கிற வட்டிகான் சர்ச்சுக்கு பக்கத்தில் இருக்கிற பூங்காவிலே ஒவ்வொரு வாரமும் தவறாமல் சண்டைகள் நடக்கும். அந்த சண்டைகள் எத்தனையோ தடவைகள் என்னுடைய 2 கையை பின்னாலே விலங்கு போட்டு என்னை உட்கார வைத்து முழங்கால் படியில வைத்து துப்பாக்கி என்னுடைய கழுத்தில் வைத்து பல மணி நேரங்கள் போலீஸ் வைத்திருக்கிறார்கள். 2 தடவைகள் நான் சிறைச்சாலைக்கு போயிருக்கிறேன். என்னுடைய வாழ்வில் பயங்கரமான சூழ்நிலை போய் கொண்டிருந்தேன். நான் இந்தியாவில் வந்து நடந்த சண்டையினாலே இத்தாலி தேசத்துக்கு என்னை கொலை செய்ய வேண்டும் என்று 2 பேர் வந்து 1 மணி நேரத்துக்கு அதிகமாய் என்னை அடித்தார். எனக்கு நினைவிழந்து போய் நான் செத்துப்போன என்று நினைத்துதான் அவர்கள் என்னை விட்டு போனார். ஆனால் ஆண்டவருடைய சுத்த கிருபை நான் உயிரோடு காப்பாற்றப்பட்டேன். அந்த காலத்தில் என்னுடைய தாயார், என்னுடைய அக்காவும் என்னுடைய அம்மாவும் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். என்னை குறித்து மிகுந்த மனவேதனையோடு இருந்தார்கள். எனக்கு 5 அக்காமார், ஒரு அண்ணன், நான் கடைசி மகன். என்னை குறித்து அம்மாவுக்கு சரியான செல்லம். அம்மாமாருக்கு தெரியும், கடைசி பையன் ரொம்ப பிரியமா இருப்பேன். என்னுடைய அம்மா இப்பொழுதும் அப்படித்தான். என்னுடைய அம்மாவுக்கு 84 வயது ஆகிறது. என்னுடைய பேரை சொன்னாலே அழுவார்கள். அவ்வளவு என்னுடைய ஆசை. அவர் என்னை இழக்க போகிறோம் என்கிற அந்த துக்கம் வேதனை வீடு முழுவதிலும் இருந்தது. என்னுடைய மச்சான்மார் மிகுந்த வேதனைக்குள்ள இருந்தார்கள். குடி பழக்கங்கள் மிகுந்த என்னுடைய குடும்பமே ஒரு சின்னாபின்னமான நிலைமையில் அந்த காலத்தில் இருந்தது. கிட்டத்தட்ட என்னுடைய குடும்பத்தில் யார் இப்பொழுது தற்கொலை செய்ய போறார்கள், யார் மறிக்க போறார்கள் என்கிற நிலைமையில் என்னுடைய குடும்பம் வாழ்ந்து வந்தது. அந்த நிலைமையில ஒரு குடும்பம் என்னுடைய அக்கா வீட்டை தேடி சென்று இயேசுவை பற்றி சொன்னார்கள். அவர்கள் இயேசுவை பற்றி சொன்ன பொழுது உடனடியாக என்னுடைய தாயார் மிகுந்த பக்தி வைராக்கியம் உள்ள இந்த குடும்பம். நாங்கள் ஒவ்வொரு நாளும் வீட்டிலே 1 மணி நேரத்துக்கு மேலாய் பஜனை நடக்கும். என்னுடைய அக்கா மாதிரிலாம் சங்கீதம் படித்தபடினாலே பாடல் பாடி பஜனை நடக்கும். அப்படிப்பட்ட குடும்பம் குடும்பம். ஆனால் அந்த இடத்துல இயேசுவை சொல்ல ரட்சகருடைய தாயார் ஏற்றுக்கொண்டார்கள், அக்கா ஏற்றுக்கொண்டார்கள். அப்பொழுது அவர்கள் ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். அவர்கள் ஜெபிக்க ஆரம்பித்து இயேசு ஏற்றுக்கொண்டு கிட்டத்தட்ட 6 மாத காலம் ஆன பொழுது என்னுடைய வாழ்க்கையில மிகுந்த ஒரு
எனக்கு வந்தது, இத்தாலி தேசத்தை விட்டு நீ போ, யாரோ என்னுடைய மனதிலே பேசுகிறார்கள், நீ புறப்பட்டு போ, நீ இருக்க வேண்டாம், நீ புறப்பட்டு போன்னு சொல்லி என்னுடைய மனசாட்சியில பேசுகிறார்கள். அந்த நேரம் நான் எல்லாவற்றையும் விட்டு இந்த பணங்கள் எல்லாம் இருந்தது, 25 கிலோ அரிசி மூட்டை நிறைய பணம் இருந்தது, கள்ள பணம் இருந்தது, நல்ல பணம் இருந்தது, எல்லா பணமும் கட்டி புதைத்து வைத்திருந்தோம், பல இடங்களிலே வைத்திருந்தோம். எல்லாவற்றையும் விட்டுவிட்டு என்னுடைய இருதயம் வெடித்து விடும் போல இருந்ததுனாலே நான் புறப்பட்டு ஜெர்மனிக்கு போய்விட்டேன். என்னுடைய அக்கா வீட்டுக்கு நான் ஜெர்மனிக்கு போய் சரியாக 24 மணி நேரத்தில் எங்களுக்கு இருந்த 3 வீடுகளுக்கும் போலீசார் போனார்கள். ஸ்பெஷல் போலீஸ் போய் அவ்வளவு பேரையும் கைது செய்தார்கள், ஆயுதங்கள் எடுத்தார்கள், ஹெரோயின் போதைவஸ் எடுத்தார்கள், பணம் எடுத்தார்கள், கள்ள டாக்குமெண்ட்ஸ், நிறைய காரியம் பத்திரிகையிலே வந்தது. 3 இடங்களிலும் என்னை தேடினார்கள். ஏற்கனவே 2 தடவைகள் சிறையில் இருந்ததினாலே என்னை தேடினார்கள். இவர் எங்கே ஆளுங்க என்று தேடின பொழுது நான் இல்லை. நண்பர்கள் நினைத்தார்கள் என்னை பிடித்துக் கொண்டு போய் அடித்ததினால்தான் நான் விஷயத்தை சொல்லி இருக்கிறேன், அதனால் தான் பிடித்திருக்கார். என்னை தேடினால் நான் இல்லை, நான் ஜெர்மனில் இருக்கிறேன். நான் சரியாக 24 மணித்தியாலும் பிந்திருந்தால் சில வேளை இன்று வரைக்கும் நான் ஜெயிலில் இருந்திருக்க வேண்டி வந்திருக்கும். என்றால் அவ்வளவுக்கு நான் தான் பொறுப்பு. என்னுடைய மொழியிலே தான் நான் தான் மொழிபெயர்ப்பாளர், என்னுடைய பேர்ல தான் வீடுகள், என்னுடைய பேர்ல தான் எல்லா கார் எல்லாமே என்னுடைய பேர்ல இருந்தது. எனக்கு தான் விசா இருந்தது அந்த தேசத்துல. ஆகையினாலே எல்லாவற்றுக்கும் மேல என்னை தேடினார்கள், என்னை காணவில்லை. கர்த்தர் அந்த இடத்துல என்னை காப்பாற்றி தூக்கி கொண்டு வந்து ஜெர்மனியில் போட்டார். உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லி செய்திக்கு நான் கடந்து போகிறேன். இன்றைக்கு கண்ணீர் வடிக்கிற தாய்மாருக்கு நான் ஒரு ரகசியத்தை சொல்லுகிறேன். உங்கள் பிள்ளைகளுக்காக படிப்பிக்கிறது நல்லது, உங்கள் பிள்ளைகளை வாழ வைப்பது நல்லது, உங்கள் பிள்ளைகளுக்கு படிப்போடு சேர்த்து வைப்பது, பணத்தை சேர்த்து வைப்பது நல்லது. ஆனால் இயேசுவின் நாமத்திலே நான் சொல்லுகிறேன், ஒரு ஜெபிக்கிற தாய் இருக்கிற குடும்பத்திலே உங்கள் பிள்ளைகள் திக்கற்று போவதில்லை. அதற்கு நான் ஜீவசாட்சியம் என்று சொல்லுகிறேன். ஒரு பெற்றார், ஒரு அப்பா, ஒரு அம்மா கண்ணீர் வடித்து தேவ சமூகத்தில் உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபித்து பாருங்கள். மிகுந்த கெட்ட குமாரனும் மிகுந்த கெட்டவனாய் அலைந்து திரிந்த என்னை கர்த்தர் இன்றைக்கு பிடித்தார். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், இந்த திருச்சபையில, இந்த பலிபீடத்தில, இந்த அப்போஸ்தலனுக்கு முன்பாக நின்று நான் செய்தியை கொடுக்கிறேன். ஆனால் இது தேவனாலே அன்றி எந்த மனுஷனாலே ஆகாது. நான் அதிகமாக படித்தவன் அல்ல. அந்த நாட்களிலே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட என்னுடைய தாயார் சகோதரி சொன்னால், நீ சேர்ச்சுக்கு போ. நான் வரமாட்டேன், நீ வர வேண்டும், நான் வரமாட்டேன். இதுதான் 4 மாத சண்டைகள். 4 மாதம் அம்மாவோட சண்டை பிடித்து அம்மா அழுது பார்த்தார்கள். என்னெல்லாம் ட்ரிக்ஸ் எல்லாம் செய்ய முடியுமோ செய்து பார்த்தார்கள். நான் அசையவே இல்லை. ஆனால் ஒரு நாள் என் அம்மாவின் வேண்டுதலுக்கு இணங்க நான் அந்த ஆலயத்துக்கு போயிருந்தேன். ஆலயத்துக்கு போன பொழுது உபவாச கூட்டம் நடந்து கொண்டிருந்தது. எனக்கு 2 பேர் பக்கத்துல ரொம்ப ஃபயர் ஆனவர்கள் பக்கத்துல நின்று மிகுந்த அந்நிய பாஷையிலே பேசுகிறார்கள். நானும் மச்சான் தான் முதல் தடவையா போயிருந்தேன். நான் மச்சான பார்த்து கேட்டேன், என்ன நடக்கிறது? அவர் சொன்னார், எனக்கு ஒன்றும் புரியவில்லை, கண்ணை மூடிக்கொள். அவர்கள் மிகுந்த அக்கினியா பேசுகிறார்கள். முதல் செஷன் முடிந்தது. 2வது செஷன் தொடங்கின பொழுது பாஸ்டர் சொல்லுகிறார், உங்களுக்கு ஏதாவது தேவை இருந்தால் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர் உங்களுக்கு தருவார். அந்த நாளிலே என்னுடைய கண்ணை மூடி, எனக்கு ஜெபிக்க தெரியாத, ஒரு வேர்ட் தெரியாது, நான் கண்ணை மூடி சொன்னேன், ஆண்டவரே, ஒரு ஆண்டவரேன்னு கூட சொல்லல, கடவுள் என்று ஒருவர் இருந்தார், என்னுடைய வாழ்வு மாற வேண்டும். அந்த நாட்களிலே காலை 6 மணிக்கு எழுப்பி நான் குடிப்பேன். அந்த குடித்தால் தான் என்னுடைய கை நடுக்க நிற்கும், இல்லாவிட்டால் எனக்கு போதை வஸ்து வேணும். அதனால அந்த நாட்கள் நான் கேட்ட, ஆண்டவரே, ஒரு தெய்வம் என்று ஒருவர் இருந்தார், என்னுடைய வாழ்வை மாற்றும், நான் மாற வேண்டும் என்று கேட்ட பொழுது அந்த செகண்டிலே ஒரு பெரிய வெளிச்சத்தை முடியாத ஒரு பெரிய வெளிச்சம், ஒரு கரம் என்னை நோக்கி வந்தது. நின்ற இடத்தில் இருந்து நான் தூக்கி எறியப்பட்டேன். நான் எறியப்பட்ட இடத்திலே எனக்கு தெரியும், அந்த நாளிலே கர்த்தர் என்னை தொட்டார். நான் எழுந்திருந்தேன். அந்த நாளில் இருந்து இன்றைக்கு 22 ஆண்டுகள் கடந்து விட்டது. என் கர்த்தரோடு நான் நடந்தேன். நான் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். அந்த நாளிலே ஒரு காரியம் நான் விழுந்து கிடந்து எழுந்த பொழுது சொன்னேன், வாழ்ந்தால் ஒரு வாழ்வு, இனி அது உமக்குத்தான். எனக்கு ஒரு வாழ்வு இல்லை, நான் வாழ போவது உமக்காகத்தான். நான் சொல்லி எழுந்திருந்தேன். என் தேவனுக்காக ஊழியம் செய்ய ஆரம்பித்தேன். எனக்கு ஆண்டவர் அருமையான மனைவியை தந்தார், அருமையான பிள்ளைகளை தந்தார், அருமையான திருச்சபையை தந்தார். எனக்கு ஒரு ஆப்பிரிக்க தேசத்தை சேர்ந்த ஒரு தீர்க்கதரிசி
40 நிமிஷம் எனக்கு தீர்க்கதரிசனம் உரைத்தார். அந்த தீர்க்கதரிசனத்திலே சொன்னார், நாங்கள் ஒன்றுமில்லாத நேரத்திலே நொந்து போய் எல்லாராலும் கைவிடப்பட்டு விசா இல்ல, வேலை இல்ல, ஒன்றுமே இல்ல, இனி இவர் வாழ முடியாத எங்களை பார்த்து கொண்டிருந்த நேரம் தேவனிகளோடு பேசினார். கர்த்தர் எனக்கு சொன்னார், உலகத்தை அசைக்கிற மாபெரும் மனிதர்கள் உனக்கு நண்பர்கள் ஆவார்கள். இதை நான் நம்பவே முடியவில்லை. எனக்கு எப்படி ஆகும்? நானே எங்கோ ஒரு மூலையில எப்படி இருக்கிறேன். 2005ஆம் ஆண்டு நான் நினைக்கிறேன் அந்த தீர்க்கதரிசனங்களுக்கு சொல்லப்படும் பொழுது என்னுடைய வாழ்க்கையில ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை, வெறும் கையிலாக இருக்கிறோம். அந்த நேரத்தில் கர்த்தர் இந்த வார்த்தையை பேசினார். இந்த 5 ஆண்டுகளுக்குள்ளே இல்லை என்று சொல்ல ஒன்றும் இல்லாத அளவுக்கு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். இந்த தேவனை நம்புகிற ஒருவரும் ஒட்டப்பட்டு போவதில்லை. உங்களை நான் ஆசீர்வதிப்பதை எடுத்து வந்திருக்கிறேன். நீங்கள் ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. உங்களுடைய அப்போஸ்தலன் எங்களுடைய சபைக்கு ஒரு தடவை வந்து போவது எங்களுக்கு பெரும் பாக்கியம். அதை நாங்க கனவு காண ஒப்ப வருவார், வரும்பொழுது ஒரு வந்தாலே ஷெட்யூல் வந்து மிக டைட்டா இருக்கு. எப்படியாவது ஒரு நாள் நான் பெற்றுவேன். நான் ஆரம்பத்துல இவரை பிடிச்ச பொழுது இல்ல, எங்களுக்கு தெரியாது, பாஸ்டருக்கு தெரியாது. ஆனா எப்படியோ ஆண்டவர் ஒரு நாள் கொண்டு வந்தார். எங்களுடைய ஆவியிலே நாங்கள் இணைக்கப்பட்டோம். எனக்கு நன்றாய் தெரியும், ஒரு சொந்த அண்ணனை போல என்னை விசாரித்து எனக்கு அன்பு கொண்டு, உண்மையா நான் சொல்லுகிறேன், எங்களிலே அவர் அன்பு கூற வேண்டிய அவசியமே இல்லை. அவர் மிகுந்த அன்பானவர். ஆனால் எங்களில் அவர் அன்பு கூற வேண்டிய அவசியமே இல்லை, ஒரு தேவையும் இல்லை. ஆனால் எங்களை வைத்த அன்பு, எனக்கு சொல்லி தந்த காரியங்கள், எங்களுக்கு கற்று தந்த காரியங்கள், எங்களுடைய லீடர்ஸோடு வந்து பேசின காரியங்கள், நான் இப்போ வந்து யோசிச்சுட்டேன், இந்தியாவுக்கு ஒரு போல் தங்கையா வேணும், லண்டனுக்கு நான் ஒரு போல் தங்கையாவா மாறணும். அதை நான் ஒரு சேலஞ்சாவே எழுதிட்டேன். இப்ப இதுல வந்து நின்னுட்டேன். நான் யோசிச்சுட்டு இருந்த எழும்ப முதலே நான் சொல்லிட்டேன், இப்படி ஒரு சபையை லண்டன்ல ஸ்தாபிக்காம ஆண்டவர்கிட்ட போறதே இல்லை. சபையை வளர்க்காம போறதே அருமை தலைமை போதகருக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். மற்ற ஊழியக்காரர்களுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். எனக்கு அப்போஸ்தலன் சபைக்கு வந்துட்டு போய் ஒரு ஹோட்டல்ல கொண்டு விடுமுறையும் கைகால் எல்லாம் நடுங்கும், ஆவியெல்லாம் கலங்கும். அவரோடு இருக்கிற அத்தனை பாசமா இருக்கிற வாழ்த்துக்கள். உங்களுக்கு பரலோகத்தில் ஒரு தனி கிரீடம், உங்களுக்கு தனி கிரீடம். இப்படிப்பட்ட ஒரு தேவதாசனோடு வளருவது மிகுந்த பாக்கியம். ஆமென். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி எண்ணாகமம் 22வது அதிகாரத்தை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். எண்ணாகமம் 23வது அதிகாரத்தில் 22, 23 அதிகாரங்களிலே இருக்கப்பட்ட காரியங்கள் வாசனங்களை வாசிக்க நேரம் இல்லை. நான் உங்களுக்கு காரியத்தை சொல்லி அதில் இருக்கிற ஒரு அருமையான ஒரு காரியத்தை சொல்லி ஆசீர்வதித்து நான் கடந்து போகிறேன். இந்த வேத பகுதி பீலியாம் என்கிற ஒரு மனிதனை ஒரு ராஜா, பாலாக் ராஜா என்பவன் அழைக்கிறார். அழைத்து, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வந்திருக்கிறார்கள், இவர்களை குறித்த ஒரு பயம் எனக்கு உண்டாக இருக்கிறது, இவர்கள் என்னை மேற்கொள்ளாதபடிக்கு நீர் வந்து ஒரு விசை இவர்களை சபித்து விட வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டார். இந்த இவர்களை சபித்தால் நான் இவர்களை மேற்கொள்ளலாம் என்று சொல்லி சொன்ன பொழுது தேவன் அந்த இடத்திலே தன்னுடைய ஜனத்தை குறித்த ஒரு காரியத்தை சொல்லுகிறார். இன்றைக்கு நான் அதை மறுபக்கமாய் திருப்பி சொல்லுகிறேன். தேவன் எங்களை குறித்து என்ன நினைக்கிறார், அந்த நினைவின் ஒரு விஷயம் இன்றைக்கு உங்களுடைய இருதயத்திலே அழுத்தி சொல்லிவிட்டு நான் கடந்து போக போகிறேன். இன்றைக்கு உலகம் எங்களை எப்படி பார்க்கிறது அதை பற்றி எங்களுக்கு பிரச்சனையே இல்லை. மற்றவர்கள் எங்களை குறித்து என்ன நினைக்கிறார்கள் அதை பற்றி எங்களுக்கு கவலையே இல்லை. உலகத்துக்கு சாட்சியாக வாழ வேண்டும், எங்களுடைய வாழ்வு சாட்சியா இருக்க வேண்டும், மற்றவர்களுக்கு முன்பாக நல்ல சாட்சி வாழ்வு எங்களுக்கு வேணும், பரிசுத்த வாழ்வு எங்களுக்கு வேணும். ஆனா எல்லாவற்றையும் காட்டிலும் மிக மிக அவசியமான ஒரு காரியம் உண்டென்றால் தேவன் நம்மை குறித்து என்ன நினைக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்கள் பக்கத்திலே இருக்கிறவர், உங்கள் பக்கத்து வீட்டிலே இருக்கிறவர்கள், சபையிலே இருக்கிறவர்கள் உங்களை குறித்து எதுவும் நினைக்கட்டும், பரவாயில்லை, அது எங்களுக்கு தெரியும். ஆனா நான் ஒரு காரியத்தை கேட்கிறேன், உங்கள் நெஞ்சில கை வச்ச ஒரு காரியத்தை நீங்க சொல்ல முடியுமா? உங்களை குறித்து தேவன் என்ன நினைத்திருக்கிறார்? இன்றைக்கு நான் பொதுவாக எல்லாவற்றையும் சேர்த்து சொல்லுகிறேன். திருச்சபையை குறித்து கர்த்தர் என்ன நினைத்திருக்கிறார்? சபை என்றால் தேவன் என்ன நினைத்திருக்கிறார்? மறுபக்கம் கேட்கிறேன், சபை என்றால் நீங்க என்ன நினைச்சீங்க? தேவன் தந்த சபையை குறித்து கேள்வி ஒரு மாதிரி இருந்தாலும் ஒரு நல்ல கேள்வி சொல்லுங்க. ஆமென். எங்களை வாழ வைத்த இந்த சபை, எங்களை ஆசீர்வதித்த இந்த சபை, பேச தெரியாத எங்களை
ஆசீர்வாதம் அவர். இரண்டாவது ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் உட்கார்ந்து இருக்கிறவங்களுடைய சபை. ஹalleluya. தேவன் பெரிய ஆசீர்வாதமாய் தந்திருக்கிறார். இந்த சபையால தான் நாங்கள் வாழ கற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த சபையை பற்றி தேவனுக்கு ஒரு பெரிய நினைவு உண்டு. ஆமென். இந்த சபை ஜனங்களை பார்த்து சபிக்க அவனை அழைத்த பொழுது ஆண்டவர் ஒரு காரியத்தை அவனுக்கு சொன்னார். 22ஆம் அதிகாரம் 23 24 பாருங்க வசனங்களை. தம்முடைய கையிலே பிடித்துக் கொண்டு வயலிலே நிற்கிறதை கழுதை கண்டு வலியை விட்டு வயலிலே விலகி போயிற்று. கழுதையை வலியில் திரும்ப பிலேயாம் அதை அடித்தான். கர்த்தருடைய தூதனானவர் இருபுறத்திலும் சுவர் வைத்திருந்த திராட்சை தோட்டங்களின் பாதையிலே போய் நின்றான். கழுதை கர்த்தருடைய தூதனை கண்டு சுவர் ஓரமாய் ஒதுக்கி பிலேயாமின் காலை சுவரோடே நெருக்கிற்று. இதுல ஆரம்ப கட்டம் இதை நான் சொல்லி போனா உங்களுக்கு நன்றாயிருக்கும். இந்த பிலேயாம் ஆண்டவர் வேணான்னு சொன்ன பிறகு பலாத்காரமாய் போகிறார். திரும்ப ஆண்டவர் சொன்ன சரி போன்னு சொன்ன பொழுது அவர் கடந்து வருகிறார். ஆனால் உருவின பட்டயத்தோடு தூதன் நிற்கிறார். நின்ற பொழுது அந்த இடத்திலே கழுதை 2 தடவை தேய்த்தது. இந்த கழுதைக்கு இவன் அடித்தான். கழுதை அந்த இடத்திலே பேசியது. கர்த்தருக்கு விரோதமா நீங்க வாழ ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு விரோதமா கண்ட கழுதை எல்லாம் பேச ஆரம்பிக்கும். எத்தனை பேருக்கு நான் சொல்ற விளக்குது? சும்மா போற வார கழுதை எல்லாம் நம்மள பார்த்து பேச ஆரம்பிக்கும். எப்ப தேவனுடைய வழிக்கு விரோதமாய் நாங்கள் வாழ ஆரம்பித்தார். ஆனால் நாங்கள் சரியான வழியிலே நடந்தால், ஒருவருடைய வழிகள் கர்த்தருக்கு சரியா இருந்தால், சத்துருக்களையும் சிநேகிதனான ஆகும்படி கர்த்தர் நமக்கு வாசலை ஒவ்வொரு நாளும் காலையிலிருந்து கேளுங்க, நான் எந்த பாதையிலே போகிறேன், எங்கு போய்கொண்டிருக்கிறேன், தேவன் என்னை நடத்துகிறாரா, தேவன் சொன்னபடி நான் வாழ்கிறேனா, சொன்னபடி நான் நடக்கிறேனா. இந்த கழுதை தேய்ச்சதால கொண்டு போய் காலோட இவருக்கு விஷயம் விலகில அடித்தான். கழுத வாயத்தை வச்சு ஏனைய சும்மா அடிக்கிறது. சில பேர் கேட்கிறாங்க, என்ன பத்தி ரொம்ப ரொம்ப பேசுறாங்க பாஸ்டர். இந்த கழுத பேசிச்சு. இந்த காரியங்கள் முடிந்த பிறகு இவர்கள் கடந்து வருகிறார்கள். அருமையான ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். தேவனுடைய இருதயத்திலே நாங்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம்? 22:6 வாசிங்க. அவர்கள் என்னிலும் பலவான்கள், ஆகிலும் நீர் ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீர் சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று அறிவேன். இதை சொல்லுவான். இதை சொன்ன பொழுது நீர் ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீர் சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லி சொன்ன பொழுது 12ஆம் வசனத்தை வாசிங்க. அதற்கு தேவன் பிலேயாமை நோக்கி, நீ அவர்களோடே போக வேண்டாம், அந்த ஜனங்களை சபிக்கவும் வேண்டாம். அதோட போது பாருங்க, நீ போக வேண்டாம், சபிக்க வேண்டாம். ஏனென்றால் என் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹalleluya. இன்றைக்கு இயேசுவின் நாமத்திலே நான் சொல்லுகிறேன், தேவனால் அழைக்கப்பட்டு அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு திருச்சபையிலே அங்கமாய் இருக்கிற ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஹalleluya. கர்த்தர் நம்மை அழைத்தது நம்மை ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மாற்றும்படி. எங்கள் தேவன் நம்மை அழைத்தார். என்னுடைய வாழ்க்கையில் நான் சொல்லுகிறேன், ஒன்றுமில்லாதவனாய் இருந்த பெரும் பாவினா, படிப்பில்லை, அந்தஸ்தில்லை, ஒரு விதமான நன்மை இல்லை, குடியிலும் போதவசிலும் வெறியிலும் விபச்சாரத்திலும் பொல்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த என்னை தேவன் அழைத்தார். ஆபிரகாமை அழைத்தது போல தேவன் என்னை அழைத்தார். சொன்னார், உன்னை நான் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். அந்த ஆசீர்வாதத்தை என் வாழ்வு காண்கிறது. இன்றைக்கு அழுது கொண்டிருக்கிற, இந்த காலை வேளையில் மனமுடிந்து வந்திருக்கிற, இன்றைக்கு புதிதாய் வந்திருக்கிற, இன்றைக்கு வளர்ந்து கொண்டிருக்கிற, கர்த்தரை அறிந்து கொண்டிருக்கிற, சபையிலே ஊழியம் செய்கிற அத்தனை பேருக்கும் ஒரு நல்ல செய்தியை நான் சொல்லுகிறேன். எந்த நிலையிலே நாங்கள் இருந்தாலும் கர்த்தருடைய பார்வையிலே நாங்கள் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஹalleluya. கர்த்தர் சொன்னார், நீ அவர்களை சபிக்க வேண்டாம், நீ அவர்களை சபிக்க வேண்டாம், நீ அவர்களை குற்றம் சாட்ட வேண்டாம், உன் பக்கத்தில் இருக்கிறவனை நீ குற்றம் சாட்ட வேண்டாம், அவன் தரித்திரன் என்று சொல்ல வேண்டாம், அவன் ஆகாதவன் என்று சொல்ல வேண்டாம். என் பக்கத்தில் இருக்கிற, எனக்கு பின்னாலே இருக்கிற, எனக்கு முன்னாலே இருக்கிற, என்னுடைய சபையிலே இருக்கிற ஒவ்வொருவரும் தேவனுடைய பார்வையிலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். சும்மா இருக்கிறார்கள் ஆண்டவர் அழைப்பார். ஒன்றும் இல்லை, என்ன வாழ்க்கையில ஒன்றுமே இல்லை. எங்க போறீங்க? சும்மா போகிறேன். எங்க போயிட்டு வந்தீங்க? சும்மா போயிட்டு வந்தேன். ஏன் உட்கார்ந்து இருக்கிறீங்க? சும்மா உட்கார்ந்து இருக்கிறேன். இது தமிழ் மக்கள் மட்டும்தான் இந்த சும்மான்ற ஒரு வேர்டு இருக்கு. ஆங்கிலத்துல சும்மான்ற ஒரு வேர்டே இல்லை. இருக்கா பாச? இல்ல.
சும்மான்ற ஒரு வேர்டு இல்ல, சும்மான்ற ஒரு வேர்டை அதிகமா பாவிக்கிறது தமிழ் மக்கள். அதனாலதான் சொல்றேன், தமிழ் மக்களை ஸ்பெஷலா ஆண்டவர் அழைக்கிறார். என்ன இவன் சும்மா இருக்கிறான், ஏதாவது கொடுத்துருவேன். ஹல்லேலூயா. சும்மா இருக்கிறபடி அவன் அழைச்சு, நான் சும்மா இருந்தேன், போவோம் வருவோம், எங்க போறேன்னு தெரியாது, சும்மா பிஸியா போற மாதிரி போ, ஒன்றும் இல்ல, ஃபுல் வரியில தான் போவேன். பாருங்க, நல்லா தண்ணி அடிச்சுட்டு போறவங்களை கேளுங்க, சும்மா தான் போவாங்க, அவங்களுக்கு தெரியாது எங்க போகிறோம் எங்க வருகிறோம் ஒண்ணும் தெரியாது. நிக்கல கூட ஒரு ஜாலியா தான் நிப்பாரு, அப்படியே நிப்பாரு. அவர் என்ன காட்டுறாருன்னா, நான் ஸ்டடி, நான் நன்றாய்த்தான் நிக்கிறேன். நாங்களும் அப்படித்தான் நிப்போம், ஒற்ற காலில் இப்படி நிப்போம், சுவரில் வச்சோடனே அவ்வளவு ஸ்டடி. நாங்க கர்த்தர் பார்த்தாடி பண்ண விடக்கூடாது. என்னை அழைத்தார், சொல்லுங்க ஆமென். ஆதியாகமம் 12 அதிகாரம், உங்களுக்கு தெரிந்த ஒரு வேத பகுதி, நல்ல பழக்கப்பட்ட ஒரு வேத பகுதி. 2-3 வாசிங்க. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி, உன்னை ஆசீர்வதித்து, உன் பேரை பெருமைப்படுத்துவேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவரை ஆசீர்வதிப்பேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவரை ஆசீர்வதிப்பேன். உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஆமென். ஒரு நல்ல விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லவா, உங்களுக்குள்ளதான் இந்த பூமி ஆசீர்வதிக்கப்படும். இப்ப பக்கத்துல உள்ள திரும்ப சொல்லுங்க, தெரியுமா, நான் இல்லாட்டி இந்த பூமிக்கு ஆசீர்வாதமே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னைய பார்த்து கொண்டே இருந்தா சரி வராது, பக்கத்துல திரும்ப சொல்லுங்க, நான் என்னாலதான் இந்த பூமி ஆசீர்வாதமா இருக்கு. ஹல்லேலூயா. ஒரு பாஸ்டர் போலினாலதான் இந்த பெங்களூர் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு. இந்த தேசத்துக்கு நல்ல மழை உங்களாலதான், இந்த தேசத்துக்கு நல்ல ஆசீர்வாதம் உங்களாலதான், இந்த தேசம் நன்மையா மாறுது உங்களாலதான். சென்னையை நான் குறை சொல்ல இல்லை, சென்னையை விட்டு பெங்களூருக்குள்ள வர எங்களுக்கு குழுகுலன்னு இருக்கு. உடைய ஜெபந்தானோ என்னவோ இந்த தேசத்தின் காலநிலையை மாற்றி விட்டது. ஹல்லேலூயா. அருமையான தேசத்தை கர்த்தருடைய கரத்திலே தந்திருக்கிறார், அருமையான ஒரு பட்டணத்தை உடைய கரத்திலே தந்திருக்கிறார். இதுல ரகசியமான ஒரு வெளிப்படையான ஒரு விஷயத்தை நான் சொல்றேன், உங்களால தான். கர்த்தர் சொன்னார், உனக்குள் இந்த வம்சம் ஆசீர்வதிக்கப்படும், உனக்குள் இந்த தேசம் ஆசீர்வதிக்கப்படும், உனக்குள் இந்த தேசம் ஆசீர்வதிக்கப்படும். ஆபிரகாமுக்கு ஒன்றும் தெரியாது, சும்மா எல்லாம் படி அவங்க குலம் கோத்திரம், அம்மா அப்பா, அந்த சித்தப்பா மாமா மாமி குஞ்சப்பா பெரியப்பா சின்னப்பா, எனக்கு இந்த முறைகளே தெரியாது. யார் எல்லாரையும் விட்டுட்டு நீ வா, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். எல்லாரும் எங்களை விட்டு போனாலும் பரவாயில்லை, நமக்கு ஒருவர் இருக்கிறார், நம்மை விசாரிக்க துடிக்கிறார், நம்மை ஆசீர்வதிக்க துடிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு இயேசு உண்மை உள்ளவரா, இயேசு ஜீவன் உள்ள ஆண்டவரா, இயேசு கிறிஸ்து தான் கடவுளா, இயேசு கிறிஸ்து தான் கர்த்தரா? என்னுடைய வாழ்க்கையில நான் ரட்சிக்கப்பட்டு அந்த தொடங்கின 9-10 ஆண்டுகள் இயேசுவுக்காய் பைத்தியமாயிட்டேன், வெறி பிடிச்சிட்டு எனக்கு இயேசுவை பற்றி யாருக்கும் சொல்லி ஆகணும். ஆண்டவருடைய மகிமைக்கு சொல்லுகிறேன். இன்றைக்கு ஒரு சவாலை உங்கள் முன் வைத்து நான் சொல்லுகிறேன். அந்த ஐரோப்பா கண்டத்திலே ஆட்கள் மிகுந்த குறைவாயிருக்கிற ஜெர்மன் தேசத்திலே ஆண்டவருடைய மகிமைக்கு சொல்லுகிறேன், குறைந்தபட்சம் ஃபேஸ் டு ஃபேஸ் 10,000 பேருக்காவது நான் சுவிசேஷம் சொல்லியிருப்பேன், என்னுடைய சாட்சியை நான் சொல்லியிருப்பேன். என்னுடைய வைராக்கியமான இருதயம், ஆண்டவர் என்னை மாற்றக்கூடுமானால் யாரையும் மாற்றக்கூடும். இன்றைக்கு முன்பாக ஒரு சவால் உங்களுக்கு, இந்த வருஷம் முடிய கிடையில நீங்க ஒவ்வொருவரும் ஒரு ஆள் அங்க பார்த்தாலும் ஆண்டவர் தந்த பெரிய ஆசீர்வாதம் ஆத்துமாக்கள். ஹல்லேலூயா. இந்தியா வாழ்க. ஆமென். அவ்வளவு ஜனங்களை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். சவாலான ஒரு அப்போஸ்தலன் உங்களுக்கு முன்பாக நிற்கிறார். நான் உங்களுக்கு ஒரு சவால் வைக்கிறேன், ஒன்றும் தெரியாத நான் இன்றைக்கு ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணி ஆண்டவருடைய ராஜ்யத்தில் ஐரோப்பாவுக்கு எங்க போனாலும், பாஸ்டர் நீங்க தான் எங்களுக்கு சுவிசேஷம் சொன்னீங்க, ஞாபகம் இருக்கிறதா என்று கேட்கிற அளவுக்கு சொல்லியிருப்பேன். ஆனால் நான் சொல்லுகிறேன், உங்களுக்குள் இந்த வம்சங்கள் ஆசீர்வதிக்கப்படுமே. ஆனால் வருகிற வாரம் வரைக்குள்ள கைவீசம்மா கைவீசு, கடைக்கு போகலாம் கைவீசு, முட்டாய் வாங்கலாம் கைவீசு, அல்லேலூயா சொல்லலாம் கைவீசு என்று வரப்படாது. ஒரு ஆத்மாவை கையை பிடிச்சு கூட்டிட்டு வரணும். சொல்லுங்க அல்லேலூயா. வருகிற வாரம் வாசல்ல வாசனர்கள் நிற்பார்கள். கைவீசம்மா கைவீசு வந்தால் அவர்களுக்கு தெரியும் யாரையாவது கூட்டிட்டு வரணும். சொல்லுங்க ஆமென். உனக்குள் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். சொல்லுங்க ஆமென். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 6வது வசனம். நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். அப்போது சொல்லுங்க ஆமென். எல்லாம் சத்தமா சொல்லுங்க ஆமென். 10:6 சொல்லுகிறது, நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்கும்.
ஹalleluya. சில பேர் புலம்பல்ல சொல்லுவாங்க, என்னவோ என் தலையில எழுதி வச்சிருக்கு. எத்தனை பேர் சொல்றீங்க அப்படி? தேவனுடைய பிள்ளைகள் அப்படி சொல்லவே கூடாது. ஆமென். எங்கட தலையின் மேல என்ன எழுதி வச்சிருக்கண்டா மற்றவர்களுக்கு தலையை காட்டி சொல்லுங்க, ஆசீர்வாதம் எழுதி வைக்கப்பட்டிருக்கு. ஹalleluya. தலைமுடி இருக்கோ இல்லையோ பரவாயில்லை, என்ன இருக்கோ இல்லையோ பரவாயில்லை, அறிவு இருக்கோ இல்லையோ பரவாயில்லை, ஆசீர்வாதம் இருக்கிறது. ஹalleluya. நான் நீதிமான், சொல்லுங்க, நான் நீதிமான். என் சிரசின் மேல் ஆசீர்வாதம் உண்டு. ஹalleluya. இத நம்புங்க. அதனாலே நான் சொல்லுகிறேன், ஒரு வீட்டுக்குள் நீங்கள் போகும் பொழுது அந்த வீட்டுக்குள்ளே ஆசீர்வாதம். நீங்கள் ஒரு கடைக்குள் போகும் பொழுது அந்த கடைக்குள் ஆசீர்வாதம். நீங்கள் ஒரு வாகனத்தில் ஏறும் பொழுது அந்த வாகனத்துக்கு ஆசீர்வாதம். நீங்கள் சபைக்கு வரும் பொழுது இந்த சபைக்கு ஆசீர்வாதம். நீங்கள் பாடசாலைக்கு போகும் பொழுது அந்த பாடசாலையிலே ஆசீர்வாதம். என்றால் என் தலை ஆசீர்வதிக்கப்பட்டது. என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறேன். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஹalleluya. ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். என் சிரசின் மேல் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டார். எப்பயுமே தலை நிமிர்ந்து இருக்கணும். சொல்லுங்க, தலை தொங்க போட்ட விசுவாசிகள் இருக்க கூடாது. தலையை தொங்க போட்டு எப்ப விசுவாசிகிட்ட கேளுங்க, எப்படி இருக்கிறீங்க? நாங்க கேட்போம், எப்படி இருக்கிறீங்க? நீங்க கேளுங்க, நல்லா இருக்கிறீங்களா? மற்றவங்க என்ன சொல்லுவாங்க? ஏதோ இருக்கிறோம். எங்களோட வாயில வர்றது வேலையாது, ஏதோ இருக்கிறோமுங்க. வேலையெல்லாம் அப்படி போகுது, வேலையாது. வைஃப் அப்படி இருக்கா, வைஃபாவ. பிள்ளைகள் எப்படி இருக்கா, பிள்ளைகளா. குட்டி தூதர்கள். ஆமா, நீங்க மாறித்தான் சொல்லிக்கிறேன் தெரியும். என்ன போட்டு சித்திரவதை பண்றாங்க பாஸ்டர். வாழ்க்கையே சரியில்லை, வருமானம் எல்லாம் அப்படி. ஐயோ, ரொம்ப பஞ்சம். எங்கட விசுவாசிகள் இருக்கிற கூடாத ஒரு பழக்கம் என்ன தெரியுமா? அவர் சொல்ல போற ஒரு விஷயம், எப்பயுமே பஞ்சம், எப்பயுமே தரித்திரம், எப்பயுமே ஒரு நஷ்டம் வந்தா தான் பாஸ்டர் வந்து ஜெபம் பண்ணுவாங்க. அதிகமான பணம் வரும்பொழுது பாஸ்டர் கிட்டே வர மாட்டாங்க. ஆனா இங்க உள்ள மக்கள், நீங்க கொடுக்கிற மக்கள், ஆமென், நீங்க நல்ல மக்கள். ஹalleluya. நான் லண்டன்ல சொல்றேன், லண்டன்ல அப்படிதான். இந்த வீடியோ எடுக்கிறீங்களா? பரவாயில்லை, உள்ளதே சொல்லுங்க. நல்ல கொஞ்சம் காசு வந்திருக்க, எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் காசு வந்திருக்கா நம்ம கிட்டே வர மாட்டாங்க. ஏன்னா நாம காசு எடுக்கிறவங்க அவங்களை நினைப்போம். ஒரு பிள்ளை காசு விழுங்கிட்டுதான். என்ன விழுங்கிட்டது? சில்லற காசு விழுங்கிட்டு. விழுங்கின உடனே எல்லாரும் எடுக்க ட்ரை பண்றாங்க. என்னன்றா இந்த காசை வெளியே எடுக்க முடியும், முயற்சி தான் அவங்க கொண்டு செல்ல. அதுல ரெண்டு சொன்னாரா, ஐயா அந்த கடை தெருவிலே அந்த மூளை வீட்டிலே பாஸ்டர் ஒரு ஆள் இருக்கிறார், அவரை கூப்பிடுங்க, அந்த காசை எப்படியும் அவர் வெளியே எடுக்கிறார். அதுக்காக நாங்க இருக்கிறோம். சில பேர் நினைக்கிறது அப்படிதான், பாஸ்டர் காசு கொடுக்கிறாங்க. நான் அந்த வர்க்கம் நமக்கு தெரியாது. நான் எங்க சபையில கொடுக்க சொல்லுகிறேன். ஏன் தெரியுமா? கொடுக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கொடுக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கொடுக்கிறவர்களுக்கு குறைவு வரா, கொடுக்கிறவர்களுக்கு குறைவு வரா. என்னுடைய அருமை மனைவி குறித்து நான் ஒரு சாட்சி சொல்லணும். எங்க வீட்டுல நாங்க கஷ்டத்துல வாழ்ந்த பொழுது ஊழியக்காரங்க வீட்டுக்கு வந்தா வெறும் கையோட அனுப்பவே மாட்டா. என்னவாவது கொடுப்பா, என்னவாவது கொடுப்பா, என்னவாவது கொடுத்து கொண்டே இருப்பா. இன்றைக்கு எங்க வாழ்க்கையில பெரும் அறுவடை. ஆமென். பெரிய அறுவடையை கத்த தந்திருக்கு. எங்க போனாலும் நான் சொல்லுகிறேன், என்னுடைய தகுதிக்கு மிஞ்சின ஆசீர்வாதம் எப்படி வந்தது? விதைத்தோம், இன்றைக்கு அறுக்கிறோம். நன்மையை விதைத்தால் நன்மை அறுப்போம். ஹalleluya, ஹalleluya. எபேசியர் 2:3. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென். திரும்ப வாசிங்க சிஸ்டர். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஹalleluya. ஆபிரகாமுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுடைய ஆசீர்வாதம் பெரியது. அதை விட பெரிய ஆசீர்வாதம் கிறிஸ்துவுக்குள் சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை தேவன் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஆமென், ஹalleluya. இன்றைக்கு உங்களுடைய இருதயத்தின் ஆழத்தில் ஒரு காரியத்தை பதித்து நான் கடந்து போக போகிறேன். நீங்கள் தேவனால்
ஆசீர்வதிக்கப்பட்டவர். இன்றைய குறைவுகள் நாளைய நாளிலே உங்கள் நிறைவுகளாய் மாறும். இன்றைய கடன் காரியங்கள் நாளைய நாளிலே நீங்கள் ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கிறவர்களாய் கர்த்தர் உங்களை மாற்றும். இன்றைய வியாதிகள் நாளைக்கு மற்றவருடைய வியாதிகளை நீக்குகிற அந்த சுகமளிக்கிற வல்லமையை கர்த்தர் உங்களுக்கு தருவார். இன்றைக்கு ஆலோசனை இல்லாமல் இருக்கிற உங்களுக்கு தேவன் ஆலோசனை தந்து மற்றவர்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறவர்களால் கர்த்தர் உங்களை மாற்றுவார். இன்றைக்கு நீங்கள் ஞானம் இல்லாதவர்களாய் இருப்பீர்களே, ஆனால் வருகிற நாட்களிலே ஞானவான்கள் உங்களை தேடி வருவார்கள். உங்களிடத்திலே ஆசீர்வாதம் தங்கி இருக்கும். நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், உங்கள் தலையெழுத்து மாறி போகும். உங்கள் தலையெழுத்து மாறி போகும். இந்த உலகம் சொல்லுகிற பிரகாரம் சொல்லுகிறேன், தலையெழுத்து என்று ஒரு எழுத்து இருக்கிறது, உண்மைதான். அது என்னவென்றால், என் சிரசிலே கர்த்தர் தன்னுடைய ஆசீர்வாதத்தை எழுதி வைத்திருக்கிறார். கர்த்தர் தன்னுடைய வல்லமையை எழுதி வைத்திருக்கிறார். கர்த்தர் தன்னுடைய உன்னத வல்லமையை எழுதி வைத்திருக்கிறார். அவருடைய ஆவிக்குரிய உன்னதத்தின் சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை அவர் ஆசீர்வதித்திருக்கிறார். ஹalleluya. ஒரு நிமிஷம் நாங்கள் எழுந்திருப்போம். உங்களுக்காக நான் ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணி அப்போஸ்தலத்தில் நான் கொடுக்க போகிறேன். கர்த்தர் இன்றைக்கு உங்கள் வாழ்விலே ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு விட்டார். நீங்கள் குறைவுபடுவது இல்லை. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும். கர்த்தரை தேடுகிற உங்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. கர்த்தரை தேடுகிற உங்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தரை தேடுகிற எங்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. கர்த்தரை தேடுகிற என் குடும்பத்துக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. கர்த்தரை தேடுகிற என் சபைக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. உடைய குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாகும். உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாகும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உங்களை பெருகவே பெருகச் செய்வார். உங்களை பெருகவே பெருகச் செய்வார். உங்களை மகிழவே மகிழச் செய்வார். கரங்களை உயர்த்தி, ரெண்டு கரங்களை உயர்த்தி, தேவ சமூகத்தில் ரெண்டு கரங்களை உயர்த்தி, 100 மடங்கா 1000 கோடி கோடியா 100 மடங்கா 1000 கோடி கோடியா இருக பண்ணுவார், வர்த்திக்க பண்ணுவார், பெருகவும் செய்வார், பெருக செய்வார், வர்த்திக்க பண்ணுவார், உயரவும் செய்வார். 100 மடங்கா 1000 கோடி கோடியா 100 மடங்கா 1000 கோடி கோடியா. உடைய பிள்ளைகளை ஆசீர்வதி. வானத்தின் பலகைகளை திறந்து ஆசீர்வதி. வானம் பிள்ளைகளுக்கு நேராய் திறக்கப்படுவதாக. உங்களுடைய வல்லமை கடந்து வருவதாக. உங்களுடைய ஆசீர்வாதம் கடந்து வருவதாக. உங்களுடைய நன்மை கடந்து வருவதாக. உங்களுடைய கிருபை கடந்து வருவதாக. உங்களுடைய ஐஸ்வர்யம் கடந்து வருவதாக. உங்களுடைய வல்லமை கடந்து வருவதாக. பிரியமானவனே, எல்லாவற்றிலும் பாடு சுகமாயிரு மகனே.
ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். எத்தனை பிள்ளையாங்கள் வந்தாலும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். மக்கள் எங்களை சபிக்க பார்க்கலாம், மக்கள் எங்களை சபிக்க எதிராய் வரலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை யாரும் சபிக்கவே முடியாது, உன்னை யாரும் சபிக்கவே முடியாது. உன் தலை சிரத்தை நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை ஒரு பெரிய ஜாதியாய் மாற்றுவேன். உனக்கு எதிராக யாரும் வரவே முடியாது. நட்சத்திரங்களை போலவர், கடற்கரை மணலை போலவர் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தெய்வம் உங்களை என்னையும் ஆசீர்வதிப்பார். இருக்கிற ஒவ்வொருவரையும் ராஜா உடைய ரத்த கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் சுவாமி. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினால, 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 இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினால உங்கள் பிள்ளைகள் மேல் ராஜா, உங்களுடைய பிள்ளைகள் மேல் ராஜா 30, 60, 100 மடங்கள்ல ஆண்டவரே நீ சொன்ன மாதிரி உபாகமம் 1:11 நான் உன்னை 1000 மடங்கு ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தெய்வமே உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ராஜா. கரங்களை தட்டி சத்தத்தை உயர்த்தி இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். கொண்டு வந்த தாசனுக்காகவும் அவருடைய குடும்பத்துக்காகவும் ஸ்தோத்திரம் ராஜா. எஸ்பிஎல் லண்டன் தேசத்துல ஒரு பெரிய சபையை கட்ட கிருபை செய்யுங்க சுவாமி. ஆண்டவரே ஆயிரக்கணக்கான மக்கள் உம்மை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ராஜா. கொடுத்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால பிதாவே. சத்தத்தை உயர்த்தி என் ஆத்துமாவே நான் மறக்கவே மாட்டேன். ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா.